கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1893 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நிறைய பேர் இந்த உலகத்திலே என்னுடைய நண்பர்களால் நான் உயர்ந்தேன் என்று சொல்லுகிறார்கள், நண்பர்களால் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும், உயர்த்த முடியும். எனவே தான் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நம்பி விடாதீர்கள். ஒருவேளை சிநேகிதனாகவே இருந்து உங்களை கவிழ்த்து விடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவரே முதல்ல நமக்கு ஒரு நல்ல சிநேகிதராய் இருக்கிறார், தோழமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை சிநேகம் பாராட்டுங்கள், அவரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிநேகிதருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் உள் மனதிலே வேறு ஏதாவது திட்டங்கள் வைத்து உங்களை கவிழ்த்து விடலாம், உங்கள் உயர்வுக்கு தடையாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் சிநேகிதராய் இருந்து ஒரு நாளும் உங்களை கவிழ்த்து போட மாட்டார். உங்களை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார், குடும்பத்தை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவரிடத்தில் அன்பு வையுங்கள், ஆண்டவரிடத்தில் சிநேகம் வையுங்கள். அவர் நல்ல ஒரு சிநேகிதர். ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று சொன்னார். அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். அவரிடத்தில் அன்பு வையுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.